மாமல்லபுரம் அருகே பாமக சார்பில் இன்று மாலை சித்திரை முழுநிலவு மாநாடு நடைபெற உள்ளது. தொண்டர்கள் அதிக அளவில் கூடியுள்ள நிலையில் கலை நிகழ்ச்சிகள் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். விவரங்களை பதிவு செய்யலாம். வன்னியர் சங்கம் நடத்தக்கூடிய சித்திரை முழுநிலவு மாநாடானது தொடங்கி இருக்கிறது. தற்பொழுது முதல் நிகழ்ச்சியாக புஷ்பவனம் குப்புசாமியுடைய கலை நிகழ்ச்சியோடு இந்த மாநாடானது தொடங்கி இருக்கிறது. பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள பாமகவுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் வர தொடங்கியிருக்கிறார்கள். தற்பொழுது இந்த மாநாடானது இனமே எழு உரிமை பெறு என்ற தலைப்பில் இந்த மாநாடானது நடத்தப்பட இருக்கிறது. மருத்துவர் ராமதாஸ் இன்னும் சில மணி நேரங்களில் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு தலைமையேற்க இருக்கிறார். அதே போல இந்த மாநாட்டில் பல முக்கிய தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட இருக்கிறது. ஏற்கனவே 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மாநாடு நடைபெறக்கூடிய நிலையில காவல்துறை கடுமையான கட்டுப்பாடுகளோடு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செஞ்சிருக்காங்க. குறிப்பாக ஆபத்தான நிலையில பயணம் செய்யக்கூடியவர்களை கண்டறிந்து அவர்களை எச்சரிக்கையும் பல இடங்கள்ல காவல்துறை விதித்து வர்றாங்க. அதே போல அனுமதிக்கப்பட்ட வழித்தடங்களில் மட்டுமே வாகனங்கள் அனுமதிக்கப்படுகிறது. போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. 10க்கும் மேற்பட்ட எஸ்பிகள் தலைமையில இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் மருத்துவர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் ஒரே மேடையில இந்த வன்னியர் சங்க மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். ஏற்கனவே தலைவர் பதவிக்கான பிரச்சனை இருக்கும் போது இந்த மாநாட்டில் ஒரே மேடையில இருவரும் கலந்து கொள்ள இருப்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. முதல் நிகழ்வாக கலை நிகழ்ச்சியோடு இந்த மாநாடானது தொடங்கி இருக்கிறது. இந்த மாநாட்டில் பல முக்கிய தீர்மானங்கள், குறிப்பாக சாதிவாரி கணக்கெடுப்பு உள்ளிட்ட பல முக்கிய தீர்மானங்களும் நடத்துவதற்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கோகுல்.